கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி ஏரியில் நீர் திறப்பு 5000 கனஅடியாக அதிகரிக்கப்படுகிறது. எனவே கொசஸ்தலை ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கு பூண்டியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 5000 கனஅடியாக இருக்கும் என்பதால் அருகில் இருக்கும் கிராமங்களை சேர்ந்த மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றாம்பாக்கம், ஓதப்பை உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேயூர், தாமரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மாலை 5 மணியிலிருந்து வினாடிக்கு 5000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு 3500 கனஅடியாக இருந்த நிலையில் 5800 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் நீர் திறப்பும் 5000 கனஅடியாக தற்போது அதிகரிக்கப்பட இருக்கிறது. இன்று மாலை 5 மணியிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 5000 கனஅடியாக இருக்கக்கூடும் என்பதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். விவரங்களை பதிவு செய்யும். திருவள்ளூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்திருப்பு பகுதியில் உள்ள நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ச்சியாக நீர்வரத்தானது அதிகரித்து வருகின்றது. காலை நிலவரப்படி 1250 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீர் மதியம் அளவில் அது 3500 கனஅடியாக இருந்தது. தற்போது அது 5850 கனஅடி விதமானது அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக 1000 கனஅடி நீரானது ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்டிருந்தது. தற்போது 5 மணி அளவில் இந்த 1000 கனஅடி விதமானது 5000 கனஅடியாக அதிகரிக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகளானது தெரிவித்திருக்கின்றன. இதன் காரணமாக 60 கிராமங்களுக்கானது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. கொசஸ்தலை ஆற்றின் தாழ்வாக பகுதியில் உள்ள மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கான அறிவுறுத்தலானது செய்திருக்கிறது. இதனால் நம்பாக்கம், கிருஷ்ணாபுரம், ஆற்றம்பாக்கம், ஒதப்பை, நெய்வேலி, திருகண்டலம், சீமாவரம், வெள்ளியஞ்சாவடி, மணலி மற்றும் எண்ணூர் உள்ளிட்ட 60 கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மேலும் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் நீர் திறப்பும் அதிகரிக்கக்கூடும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.